இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஆல் டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. லக்ஷ்மி செராமிக்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரீட்டைலர். தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா தேர்தலில் போட்டியிடாமல் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபடப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் 2026 சட்டசபை தேர்தலில் திமுக, அதிமுக, நாம் தமிழர், தாவேகா என 4 முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. சமீபத்தில் திமுக கூட்டணியில் இணைந்த தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் ஒதுக்கிய நிலையில் கூடுதல் தொகுதிகள் கிடைக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் திமுக கூட்டணியில் நீடிக்கும் விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் அதிருப்தியில் உள்ளன. இந்நிலையில் விஜயகாந்த் வெற்றி பெற்ற விருத்தாச்சலம் அல்லது ரிஷிவந்தியம் தொகுதியில் பிரேமலதாவும், விருதுநகர் அல்லது சாத்தூர் தொகுதியில் அவருடைய மகன் விஜய பிரபாகரனும் போட்டியிடுவார்கள் என கூறப்படுகிறது. அதேபோல் திமுக கொடுத்த ராஜ்யசபா சீட் பிரேமலதா சகோதரரும் கட்சியின் பொருளாளருமான சுதீஷுக்கு வழங்கப்பட்டது. இதனால் 21 ஆண்டுகளாக கட்சியில் உழைப்பவர்கள் எம்எல்ஏ, எம்பிக்கு வாய்ப்பு கிடைக்காத விரக்தியில் உள்ளனர். இந்நிலையில் பிரேமலதாவும் தேர்தலில் போட்டியிட்டால் அவர் மீது கட்சியினர் வெறுப்படையக்கூடும் என்பதால் இந்த தேர்தலில் போட்டியிடுவதை தவிர்த்து திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவாக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட பிரேமலதா முடிவெடுத்துள்ளார். இதுகுறித்து அக்கட்சியினர் கூறுகையில், அதிமுக கூட்டணியில் தேமுதிக இணையும் என எதிர்பார்த்த நிலையில் திடீரென திமுகவுடன் பிரேமலதா கூட்டணி அமைத்து விட்டார். அவரது தம்பி சுதீஷ் ராஜ்யசபா எம்பி ஆகிவிட்ட நிலையில் பிரேமலதாவும் விஜய பிரபாகரனும் சட்டசபை தேர்தலில் களம் இறங்கினால் கட்சியில் இருப்போர் கடும் எரிச்சல் அடைவர். இது மற்ற தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய தேமுதிக வேட்பாளர்களையும் பாதிக்கும். அதனால் இந்த தேர்தலில் போட்டியிடாமல் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட பிரேமலதா முடிவு செய்துள்ளார் என்றனர்.